வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஆர் மீடியா தமிழ். 2 நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாக்குப்பதிவை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள். ஆம் நண்பர்களே, நாம் செய்திருப்பது வெற்றிகரமான வாக்குப்பதிவு தான். அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுடைய ஒரு காணொலி கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களிலே பெரிய அளவிலே பரப்பப்பட்டு கொண்டிருந்தது. கோயில் நுழைவு போராட்டங்களை கேள்விப்பட்டிருப்போம், கல்வி நிலைய நுழைவு போராட்டங்களை கேள்விப்பட்டிருப்போம். 1999 தான் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக வாக்குச்சாவடி நுழைவு போராட்டம் என்பது நடைபெற்றது அப்படின்னு பேசியிருப்பார். 1999 தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட போது தான் தமிழகத்திலே வாக்குச்சாவடி நுழைவு போராட்டம் என்று ஒன்று நடைபெற்றது. அதற்கு முன்பு வரை வாக்குச்சாவடிக்குள் கூட பெரிய அளவில் செல்லாது இருந்த தலித் மக்கள் தன்னெழுச்சியாக வாக்குச்சாவடிகளுக்கு உள்ளே சென்று வாக்குகளை செலுத்தினார்கள். அதன் ஊடாக பல பிரச்சனைகள் எல்லாம் இங்கு வந்தது. தலித் சமூக மக்கள் மீது அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஏவப்பட்டது. எனினும் கூட அந்த வாக்குச்சாவடி நுழைவு போராட்டம் முதல் முறையாக 1999 தான் நடைபெற்றது அப்படின்றது ஆனால் சிந்தனை செல்வன் அவர்கள் அழகாக பேசியிருப்பார். ஆம் நண்பர்களே, வாக்குச்சாவடி நுழைவு என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தான் இருந்தது, தற்போதும் கூட இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் அடித்து நொறுக்கி மே 4க்கு பிறகாக 8 விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்ற நுழைவு என்கின்ற ஒரு மாபெரும் நிகழ்வு நடத்த உள்ளார்கள் அப்படின்றதான் ஒரு மகிழ்வான செய்தி. நிறைய கஷ்டங்கள் நமக்குள் இருந்தபோதும் கூட்டணியில் குறைவான சீட்டுகள் ஒதுக்கப்பட்டன, பெரிய அளவிலே நமக்கு ஒத்துழைப்பு இல்லை என்கின்ற நிறைய மன கஷ்டங்கள் இருந்தபோதும் கூட களத்தை 8 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட 8 தொகுதிகளிலும் களத்தை விடுதலை சிறுத்தைகளின் களமாக்கி அனைத்து தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெறுவதற்காக பாடாற்றிய அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முதல்ல உரித்தாக்குகின்றேன். மிக செம்மையான திட்டமிடல்கள் மூலம் இந்த தேர்தல் களத்தை நமதாக்கி இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். சிந்திய ரத்தம் வீண் போகாது, சிறுத்தை படையோ பின்வாங்காது. மே 4 முடிவுகள் கட்டாயம் நமக்கு சாதகமாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை உழைத்த அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன்.